டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் மல்யுத்த வீராங்கனைகளை போலீசார் தாக்கியதாக புகார் எழுந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் காலம் தவறிய மழைக்கு நடுவே நாட்டிற்காக தங்களின் வாழ்நாட்களை அர்ப்பணித்த வீராங்கனைகளின் கண்ணீர் மழை நாட்டையே வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. பாஜக எம்பியும் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவருமான பிரிட் சிங் மீது பாலியல் புகாரை முன்வைத்து டெல்லி ஜந்தர் மந்தரில் மல்யுத்த வீராங்கனைகள் போராடி வருகின்றனர். இவர்களுக்கு பல்வேறு விளையாட்டு வீரர்களும் அரசியல் கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வீரர்களை சந்திக்க ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்தவர்கள் சென்றனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த டெல்லி காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். மேலும் அங்கிருந்த மடிக்கட்டில்களை அப்புறப்படுத்தி மல்யுத்த வீரர்களுடன் டெல்லி போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் பின்பு தள்ளுமுள்ளாக மாறியது. இதில் போலீசார் தங்களை கீழே தள்ளியதாக ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற சாக்ஷி மாலிக் கண்ணீருடன் தெரிவித்தார். இந்த நாளை பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் நாட்டிற்காக பதக்கம் வென்று வந்தோமா என விக்னேஷ் போகத் அழுது கொண்டே தெரிவித்தார். இப்படி நடத்த நாங்கள் ஒன்றும் குற்றவாளிகள் இல்லை என்றும் தங்களை கொல்ல விரும்பினால் கொல்லுங்கள் என்றும் அவர் கூறினார். वो उधर खड़े थे, लेकिन वो टेम्पू वाला इधर से आया, टेम्पू वाला। तो इसमें सोमनाथ भारती का तो कोई रोल ही नहीं, वो तो पहले 10 मिनट 15 मिनट पहले खड़े थे वो तो यहाँ पे. ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற பஜ்ரங் புனியா தான் வெற்றி பெற்ற அனைத்து பதக்கங்களையும் அரசு திருப்பி எடுத்துக் கொள்ளட்டும் என்று தெரிவித்தார். जब वो धक्के मारा था मैं तब महिला कांस्टेबल कहाँ थी? तब उसने क्यों महिला कांस्टेबल आके नहीं की? वो खुद को धक्के मारा था, उसको किसी ने परमिशन दे रखी क्या लड़कियों को ऐसे धक्के मारने की? தாக்குதலில் ஈடுபட்ட போலீசார் சிலர் மது அருந்தி இருந்ததாகவும் இழிவான வார்த்தைகளை சொல்லி திட்டியதாகவும் கூறிய வீராங்கனைகள் போலீசார் சிலர் தங்கள் மார்பகங்களை பிடித்து தள்ளியதாக குற்றஞ்சாட்டியுள்ளனர். போலீசார் நடத்திய தாக்குதலில் 2 பேர் படுகாயமடைந்ததாகவும் போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டனர். மழையால் தாங்கள் கொண்டு வந்த மெத்தைகள் நனைந்து விட்டதால் புதியவை கொண்டு வர முயன்றபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஏற்கனவே தண்ணீர் மின்சாரம் நிறுத்தப்பட்டுவிட்ட நிலையில் இரவில் போராட்டத்தை தொடர முடியாத நிலை உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். வீராங்கனைகளின் இந்த குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்துள்ள டெல்லி போலீசார் ஆம் ஆத்மி கட்சி மடிப்பு கட்டில்கள் கொடுக்க முயன்றதால் தடுத்து நிறுத்தியதாக விளக்கம் அளித்துள்ளனர். இந்நிலையில் நம் நாட்டு வீரர்களிடம் இதுபோன்று நடந்து கொள்வது மிகவும் வெட்கக்கேடானது என்றும் பெண்களை காப்போம் என்று பாஜக கூறுவது வெற்று கோஷம் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ள ராகுல் காந்தி நாட்டின் மகள்களை சித்திரவதை செய்வதற்கு பாஜக ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று சாடியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது ட்விட்டர் பதிவில் நாட்டிற்கு பெருமை தேடி தந்த மற்போர் வீரர்களுக்கு இழைக்கப்பட்டு வரும் பெரும் அநீதியை கண்டு அதிர்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது குறித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்யும் நிலையில் கத்துவா, உன்னாவ், ஹாத்ரஸ், பில்கிஸ் பானு என பல வழக்குகளிலும் பாதிக்கப்பட்டோருக்கு தொல்லை அளிப்பதும் குற்றம் சாட்டப்பட்டோரை பாதுகாப்பதுமே பாஜகவின் அடையாளமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ட்விட்டர் பதிவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மல்யுத்த வீரர்களுடனான டெல்லி காவல்துறையின் மோதல் வேதனை அளிக்கக்கூடியது மட்டுமின்றி அவமானகரமானது என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் டெல்லி மகளிர் ஆணையத்தின் தலைவர் ஸ்வாதி மாலிவால் வியாழக்கிழமை ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி வரும் வீரர்களை சந்தித்தார். மேலும் பிரிட் சிங் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி 7 மல்யுத்த வீராங்கனைகள் வழக்கு தொடர்ந்த நிலையில் மனுவின் நோக்கம் நிறைவேற்றப்பட்டதாக கூறி வழக்குகளை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்தது. நடிகர் மனோபாலாவின் உடல் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் என பன்முக திரை கலைஞரான மனோபாலா கல்லீரல் பாதிப்பு காரணமாக காலமானார்.
சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நடிகர்கள் விஜய், ஆர்யா, சித்தார்த், மோகன், சிவக்குமார் உள்ளிட்டோரும், இயக்குநர்கள் மணிரத்னம், KS ரவிக்குமார், சேரன், H வினோத் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். முதலமைச்சர் MK ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, கமல், விஜயகாந்த், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோரும் தங்கள் இரங்கலை தெரிவித்தனர். இரண்டாவது நாளாகவும் மனோபாலா உடலுக்கு ஏராளமான திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர். இயக்குனர் பாக்கியராஜ் தனது குடும்பத்துடனும் வந்து அஞ்சலி செலுத்தினார். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், நடிகர்கள் சசிகுமார், சூரி, MS பாஸ்கர், மன்சூர் அலிகான், அப்புக்குட்டி, மரியம் ஜார்ஜ் உள்ளிட்டோரும் தங்கள் இறுதி மரியாதையை செலுத்தினர். இதையடுத்து மனோபாலா உடலுக்கு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சடங்குகளை செய்தனர். பின்னர் வளசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்திற்கு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மனோபாலாவின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இறுதிச் சடங்கில் நடிகை கோவை சரளா, நடிகர் பசுபதி, இயக்குநர்கள் RK செல்வமணி, பேரரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மனோபாலாவின் உடலுக்கு அவரது மகன் ஹரிஷ் இறுதிச் சடங்குகளை செய்தார். பின்னர் மனோபாலாவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. விவேக், மயில்சாமி, மனோபாலா என தங்களின் நகைச்சுவைகளால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர்களின் அடுத்தடுத்த மறைவு திரையுலகிற்கான பேரிழப்புகள்.